மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். அம்மா அம்மா தோ வந்துட்டேன். காலேஜ் போயிட்டு வரேன். இந்தா சாப்பாடு. என்ன செஞ்சிருக்க? வழக்கம் போல தயிர் சாதமும் மாவடும் தான். என்னமா அது ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி டெய்லியும் தயிர் சாதமும் மாவடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றா தெரியுமா? எனக்கு பேர் வேற வச்சிருக்கா தயிர் சாதம் அப்படின்னு. கிண்டல் பண்றவா பண்ணிட்டு போட்டுமே. இப்ப அடிக்கிற 110 டிகிரி வெயிலுக்கு இத பீட் பண்ற பெஸ்ட் அண்ட் கூல் காம்பினேஷன் எதுவுமே கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அபி, பசிக்கும் போது ஒருவா சாப்பாடு கிடைக்கிறதான்னு பாரு, ருசிய பாக்காத. நீங்க அத மட்டும் சொல்லாதே. 18 வயசு பொண்ணு மாதிரி காரச்சாரமா வக்கனே சாப்பிடுங்க. அபி, எதுக்கு அக்காவை வெட்டி வம்பு இழுத்துட்டு இருக்காய்? யாருக்கு? மாதவன் சாரு. ஓ அப்பா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. சைன் பண்ணுங்க சார். யார்கிட்ட இருந்துப்பா? பார்வதி, என்னாச்சு? பார்வதி, என்னாச்சுப்பா? எப்படி இடிஞ்சு போன மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? என்ன லெட்டர் இது? என்னன்னா என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கே? ஐயோ, என்னாச்சு கேளுங்களே. டேய் மாதவா, வாய திறந்து பேசுடா. எங்க வயித்துல புளிய கரைக்கிறது. ஆமாண்ணா, என்ன ஆச்சு? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களே. ஏய் அபி, லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? வாங்கி படி. மை குட்னஸ். அப்பா, என்னது இது? யாராண்டும் டிஸ்கஸ் பண்ணாம இப்படி ஒரு காரியத்தை ஏன் பண்ணேன்? ஐயோ, என்ன செஞ்சு தொலைச்சே? நீயும் ஏண்டி புதிர் போட்டு பேசுற? அந்த லெட்டர் இப்படி கொடு. ஐயோ குருவாயிருப்பா, என்ன சோதனை இது? ஐயோ, ஆளாளுக்கு இப்படி படிச்சுட்டு புலம்புறேளே, என்ன விஷயம்னு எனக்கு சொல்ல மாட்டேளா? மாதவா, நீயாவது எனக்கு சொல்லேண்டா. நோக்கு ஏண்டா இப்படி வேர்க்கிறது? என்னடா ஆச்சு? ராகவாச்சாரி மாமா சொன்னது பறிச்சுடுத்துக்கா. ஏண்டா, அந்த பிசாசு மகேஸ்வரி சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுன்னு லெட்டர் போட்டாளா? நினைச்சேன். அந்த பிரம்மகத்தி கடங்கார ராகவன் அவளை நன்னா தூண்டி விட்டுருக்கான். கடங்கார கடங்கார. சும்மா நிறுத்துக்கோ. அவர் ஒன்னும் கடங்கார இல்ல. நிக்கிறாரே உங்க அருமை தம்பி, இவர் தான் பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கார். எவரோ ஒருத்தருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட போய் இப்ப இவர் பெரிய கடங்காரனா நின்னுட்டு இருக்கார். அக்கா, என் ஆபீஸ்ல கோவிந்தன் ஒருத்த வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் வீடு வாங்கறதுக்கு கம்பெனில லோன் போட்டிருந்தான். நான் ஷூரிட்டி போட்டேன். இப்ப அவன் பணம் கட்டலன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை கட்ட சொல்லி எனக்கு லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. என்னடா இது நியாயம்? ஏண்டா, அந்த கடங்கார பாவி கட்டையில போறவன் ஏண்டா பணத்தை கட்டல? நீ போய் கேளுடா. அவன் எங்க போய் தேடுறது? அவன் விஆர்எஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுக்கா. இதுக்குதான் 1000 தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். எப்பவுமே தான் செய்யறதா சரி அப்படின்னு பிடிவாதமா இருந்தேன். இப்ப பார்த்தேளா? சரி, இப்படி ஒரு காரியம் பண்றேளே, ஒரு 4 தடவை யோசிக்க வேண்டாமா? இல்ல ஆத்துல இவ்வளவு பேர் இருக்கும், எங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா? இப்படி போய் பிரச்சனையில மாட்டி நிக்கிறேளே. அம்மா சும்மா இரு. அப்பாவை குத்தம் சொல்ற டைம் இல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கறத முதல்ல அத பாப்போம். ஆமா, அபி சொல்றது நியாயம். என்ன அபி பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல அபி. மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு. அப்பா, டோன்ட் வரி. ஒரு நல்ல அட்வொகேட்டா பார்த்து இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கறத முதல்ல கேப்போம். ஆமாண்ணா, அபி சொல்றது கரெக்ட் தான். கடன் கொடுத்தவா அந்த கடனை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணணும் தான் பாப்பா. இது சம்பந்தமா நமக்கு எதுவும் தெரியாது. இது விஷயமா தெரிஞ்ச வக்கீல் யாரையாவது மீட் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்கலாம். இல்ல, அட்வொகேட்லாம் வேண்டாம். நானும் முதல்ல இது லாயர் நோட்டீஸ் நினைச்சு பயந்துட்டேன். இது அவ கம்பெனில இருந்து அனுப்பிச்ச லெட்டர் தான். அதனால இப்ப மறுபடியும் என்ன பண்றதா உத்தேசம்? இத பாருங்க,
திரும்பவும் ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணி வைக்காதீங்கோ. நாங்க சொல்றது செத்த கேளுங்கோ. ஆமாண்டா மாதவா, இவா பேச்ச கேளுடா. தெரியாத விஷயத்துல போய் மாட்டிக்க வேண்டாண்டா. பழா போன கோவிந்த இல்ல, அந்த கேடு கெட்டவன் பேருக்கேத்த மாதிரி நன்ன பட்ட நாமமா போட்டுட்டு போயிட்டான். டேய், அவன் விஆர்எஸ் வாங்கிட்டு போறச்சே அவங்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமாடா. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்.